ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிதான பரம்பிதி ரபா ஷிலபரபா. இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி துதிக்கிறையா. இப்படி பாதப்படியில் நாங்கள் சேர்ந்து வந்து துதிக்க வசனத்தை தியானிக்க கொடுத்தது நல்ல பாக்கியத்திற்காக சோத்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டப்பா. தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலிருந்து அனுப்பித்தாங்க. கேட்குற ஒவ்வொருக்கும் பிரயோஜனம் உள்ளதா அடியாளை மறுத்து நீங்கள் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உள்ள அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோட பேசுவாராக. ஹல்லேலூயா. எதை பகிர்ந்து கொள்ளுக்க வேண்டிய கர்த்தரை பாத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதை குறித்து கர்த்தர் சில காரியங்களை பேசும்படியாய் கர்த்தர் உணர்த்தினார். போன வாரம் வந்திருக்கிறோம். இது முக்கியமான ஒரு செய்தி. இதை பிசாசு தடை பண்ணுறான். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம் கர்த்தர் போதுமானவர். கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ் தான் நம்முடைய பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்வோம்மானா நம்ம காரியங்க பிரச்சனைங்க சகல கருத்தை அவர் பொறுப்பேற்றுள்ளார். நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லும்படி நேற்று உணர்த்தினார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1, 2, 3, 4 அப்படிங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1-4. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் ஹல்லேலூயா. பாருங்க, பூமி எப்படி இருந்துச்சா? முதல்ல ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போது நம்ம குடும்பங்களில் சூழ்நிலைகளில் ஒரு இருள், ஒரு அந்தகாரம், ஒரு ஒழுங்கின்மை, ஒரு வெறுமை காணப்படுதா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. காணப்படுது. இது யாரும் நம்ம காரணம் இல்லை. பிசாசான சத்து இருக்கிறான் இல்லையா? விசுவாசிங்களை கத்தர் பிள்ளைகளை எப்படியாவது கத்தரை விட்டு வெளியே தூரம் தள்ளிடணுன்னு ஏதோ ட்ரையல் பண்ணினேங்கிறான் 24 ஹவர்ஸும். இப்படி பண்ணும்போது தான் இருள், வெறுமை, அப்புறம் ஒழுங்கின்மை இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடும்பங்களில் சில வேளையில் பிள்ளைங்க அடங்கிறதில்ல, பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, இல்லைன்னா ஏதாவது வேதனை, சோதனை, வியாதி, இந்த மாதிரி இதெல்லாம் ஒழுங்கினம். இதெல்லாம் என்னது? ஒழுங்கின்மை, ஒழுங்கு, அப்புறமா இருள், அந்தகாரம், இதெல்லாம் இதுதான் அடையாளம். ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு அலையில சொல்லாமா? இப்போ நம்ம சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் சொல்வார், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. அன்றைக்கு சொன்ன தேவன் இன்னைக்கு சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்வார். நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம சூழ்நிலையில் இருக்கிற இடங்களில் கர்த்தர் செய்வார்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுடுவார். அவர் சொன்னால் போதும், வெளிச்சம் போயினாயிடும், இருள் போயினாயிடும், வெளிச்சம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இது எப்படி முடியும்? இது எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வருது. வரும்போது என்னாகனா
கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் கர்த்தர் கண்டிப்பாக சொல்வார். ஒரு அலையில் சொல்லாமா? கர்த்தர் சொன்ன வெளிச்சம்தான். வெளிச்சம்தான் பிரச்சனை முற்றிலும் மாறிடும். நம்புறீங்களா? அதனால் இதுதான் கர்த்தர் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு வாக்குத்தத்த வசனம். இது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சூழ்நிலை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் கொடுத்துட்டார் வாக்கு. இப்போ கேட்குற வசனம் இன்னும் அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் வாழும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நம்ம கேட்டு செய்ய மாட்டார், நம்ம கேட்காதே செய்வார். அல்லேலூயா. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். ஆனால் நம்மக்கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார். அது என்னன்னா, அவருக்கு நெருங்கி வாழணும், அவருக்கு பிரியமாக வாழணும். இது கஷ்டமா? இப்போது நம்ம வீட்லேயோ எங்கேயோ ரொம்ப நேசிக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க என்ன சொன்னாலும் செய்வோம். அப்படி தானே? கொஞ்சம் பேசுங்களேன். அப்போது கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது பின்பகுதி, இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் ரட்சிப்பு அடைய பிரயாசப்படுங்க அப்படி இல்லை. அப்படி இருக்குது வசனம். அப்படி இல்லை. ரட்சிப்பு நம்ம பிரயாசப்பட்டால் வராது. ரட்சிப்பு யார் கொடுக்குறது? ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு? இலவசமாக கொடுக்குறார். இதுக்காக தான் கர்த்தனை செய்தார். கல்வாரி சிலுவையில் நம்முடைய குறைகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் சிலுவின் மேலே சுமந்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு. ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பு கூட அது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. ஒரு வேளை வந்திருக்கிறவங்கள யாராவது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளனா இப்போதே கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு சொல்லலாம், நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். நீ கிறிஸ்துவ குடும்பத்திலாம் இருங்கோ, இந்து குடும்பம், முகமதிய குடும்பம், கர்த்தரை அறியாது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசுக்கிட்ட நான் பாவின்னு ஒத்துக்கணும். நான் ஒரு பாவம் கூட செய்யலை. நான் அப்படி இல்லை. பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்கன்னு கேட்டால் கர்த்தர் மன்னித்து இந்த இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுக்குறார். சரி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த காரியம் செய்யணும் கண்டிப்பாக. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணோம்? இந்த ரட்சிப்பெல்லாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன், இல்லை போன வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அப்படியே ரட்சிக்கப்பட்டேன்னு கம்முனுங்கன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை என்ன பண்ணிச்சான்? தேஞ்சி என்ன ஆயிடுச்சான்? கட்டெரும்பாயிடுச்சான். ரட்சிப்பு கூட அப்படி ஆகிடும். சும்மா இலவசை பெற்றுக்கொண்டெல்லாம் ரட்சிப்பு அது போதும். நான் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டேன், அன்றைக்கே ஞாபகப்பட்டேன், கரெக்டு, நல்லது. ஆனால் இந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுமா? பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா?
இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் வசனம் சொல்லுது. இப்போ எப்படி பிரயாசப்படுறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் எதற்கு அழைச்சிருக்கிறாரா? அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு மற்ற எத்தனையோ தெய்வம் இருக்கிறாங்க உலகத்தில். 30 கோடி தெய்வம் இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ்க்கு இருக்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தமான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னில் பாவம் உண்டுன்னு யார் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அவருக்கு எந்த பாவமும் இல்லை, குற்றமற்றவர், பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணுறான்னா நொண்டி சாக்கு சொல்லி கொடுக்குறான் நமக்கு. அதெல்லாம் முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியுமா, ஆண்டவர் இருக்கலாம், நீயே நான் இருக்க முடியாதுன்றான் பிசாசு. அவனையும் சேர்த்துக்கணும். ஆனால் ஒரு தந்தை பிள்ளைக்கு கீழ்ப்படித்து கற்றுக் கொடுக்குறாருன்னா முடியாத காரியத்தை சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ உதாரணமாக பார்த்தோமா, பைபிளே இருக்குது. நம்ம எங்கே வெளியில் போகிற கதைங்க இல்லை, பைபிள் தான் முக்கியம். நோவா பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால அந்த இப்போ எப்படி இருக்குதோ வேர்ல்டு, உலகம் இப்போ எப்படி இருக்குதோ இதே நிலைமையில எப்போ இருந்துச்சா, நோவாவுடைய காலத்தில் இருந்துச்சு. அப்படிதான் வசனம் சொல்லுது. பயங்கர பாவம், பயங்கர பாவம். பாவம்னா பாவம் இவ்வளோ இல்லை, பாவம். அந்த பாவம் நிறைந்த அந்த நாட்களில் நோவா எப்படி இருந்தாரா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். இப்போ நம்ம இருக்க முடியுமா, முடியாதா? முடியும். பின்னால் ஒரு வார்த்தை என்ன இருக்குதுன்னா, என்ன இருக்குது, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகம் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம நீதிமானா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? தேவனோட சஞ்சரித்து. வெரி குட். தேவனோட சஞ்சரிக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவருக்கு பிரியமானதை செய்து, அவர் சொல்கிற மாதிரி செய்து, நம்ம அவரோட கூட பழகி சமாதானமாக இருங்கள், அதனால் நமக்கு நன்மை வரும். எப்படி பழகிறது? அவரோட பேசணும். பழகுது என்ன? அவரோட பேசணும். பேச முடியுமா? பேச முடியுமா? இயேசுவோட பேச முடியுமா? முடியுமா? இல்லை கொஞ்சம் சொல்லுங்களா, வாய் திறந்தா. முடியும், பேசலாம் அவர்கிட்ட. நம்ம பேசலையான்னு அவர் ஏங்குறார். ஹல்லேலூயா. இவ்வளோ காணிக்க கொடுப்பாங்களா? இதெல்லாம் இல்லை அவருக்கு. அவரு காணிக்க கொடுத்தா அவர் பழைக்க போகிறாரா? இல்லை ஊழியக்காரங்க பழைப்பு இல்லை, கர்த்தரோடு பேசணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் எப்படி பேசணும்னா கொஞ்சம் நேரம் எடுத்து பேசணும். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்துச்சி காலையில் உட்காந்து என்ன பண்ணலாம், நம்ம உள்ளத்திற்கெல்லாம் சொல்லிடணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வாரம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? பேசுங்களா? இருக்குது. இதை போய் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் அவங்கக்கிட்ட இவங்க
எங்கள் வீட்டுக்காரு என்ன திட்டுறார் தெரியுமா, என்ன பேசுகிறார் தெரியுமா. இது யார்கிட்ட போய் சொல்கிறது? பக்கத்து வீட்டில் அகத்து வீட்டில் அவங்க கத்துறாரியா ஜனங்க. ஐயோ இதுங்க நம்மளே மேல் போல்குதுன்னுவாங்க அவங்க. அல்லேலூயா. இவங்க இன்னும் இப்போ இன்னொன்று நினச்சோம், நம்மளே மேல் போல்குது. யார்ட்டையும் சொல்லாதீங்க. பிரச்சனை உருவாக்குது உங்கள் வீட்டுக்காரர் இல்லை, பிசாசு. அல்லேலூயா. அவன் தான் அதை உண்டாக்குறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பிரச்சனைங்க எல்லா கருத்தை அவரிடத்துல சொல்லிடணும். அப்போ கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படிதான் கர்த்தரோடு பேசணும். அவர் நம்மோட பேச அப்போல்லாம் ரொம்ப ரேர். இந்த மாதிரி கர்த்தர் பிள்ளைகள் தான் கர்த்தர் நமக்கு கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுத்துக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒரு பைபிள் எடுத்து ஒரு அலையில் சொல்லாமா? பைபிளை தூக்கி ஒரு அலையில் சொல்லாமா? இது கத்தீர் அபாஷரபரபா. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். இதில் எல்லாமே இருக்குது. நம்ம கேள்விக்கு, நம்ம தேவைக்கு, பிரச்சனைக்கு அத்தனைக்கும் பதில் இதில். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை படிக்கணும். அல்லேலூயா. நேரம் எடுத்து படிக்கணும். பைபிள் படிக்க நேரம் இல்லை. ஒரு சித்தூர்லேருந்து ஒரு பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்ன ஆண்டி, நான் எங்கள் சர்ச்சுக்கு போனால் ஒரு கேலண்டர் கொடுத்தாங்களா, அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வசனம் இருக்குது. அது ஹிந்து பொண்ணு பாவம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் இருக்குது, அதை படிச்சுட்டு போயிடுறேன் நான். இந்த மாதிரி ஒரு வசனம் படிக்கிற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நேரம் எடுத்து, ஆண்டவரே என்னோட நீங்கள் பேச மாட்டீங்களா? நோவாவோட பேசுனீங்கல்ல, என்னோட பேச மாட்டீங்களா? பேசுவாரா பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். நம்ம பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். பாருங்க, போன வாரத்துலேயும் அந்த முன்னால் கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தேன். கால் ரெண்டும் கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு. ஏன்னா கால் வீக்கமாகுது, இது என்ன கால் ஒன்றும் இல்லை, டாக்டர் ஒன்றும் இல்லை சொன்னால், அதுக்கு ஒன்றும் பண்ணல, மருந்து ஒன்றும் அதெல்லாம் பண்ணல. பைபிள் படிச்சுனே இருக்கிறேன். டக்குன்னு எத்தனையோ முறை படித்த வசனம், இஸ்ரவேலுடைய கால் வீங்கவில்லை. அப்படியே ஆவியானவர் பேசுகிறேன் என்னோட. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் ஆவியானவர் அழகாக பேசுகிறார். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க நடந்தே கால் வீங்கலாம்னா ஏன் கால் எப்படி வீங்கலாம் சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த வசனம் ஜெபம்னா அந்த வீக்கம் எப்படி போச்சுட்டே தெரில. எங்கள் வீட்டில் சொல்லு, எங்கள் கால் வீக்கமே காணுமே, வீக்கமே காணும். அதுதான் கர்த்தர் பேசுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவர்கிட்ட சொல்லிடணும், நம்ம அவரோடு பேசணும். அவர் நம்மோடு பேசுறதுக்கு வேதம் இருக்குது. சிலருக்கு கண் பார்வை இல்லை. அப்போ கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கூட பைபிள் வந்துடுச்சு. சிலருக்கு கண் பார்வை இல்லை, சிலருக்கு படிக்க தெரில. படிக்க தெரில சும்மா இருக்க முடியுமா? பெரிய விக்கிள்ஸ் வித்து பெரிய ஊழியக்கார் 23 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பணும். அவர் என்ன செய்தார்னா, ஏபிசிடியே தெரியாது. இங்கிலீஷ் தானே அவங்க, ஏபிசிடியே நம்மளுக்கு ஐன்ற மாதிரி அவங்களுக்கு ஏபிசிடியே தெரியாதான். ஏபிசிடியே தெரியாது, படிக்க முடியுமா? அவர் கல்யாணம் ஆனதும் அவங்க மனைவி நல்லா ரட்சிக்கப்பட்டுங்க. அந்த அம்மா ஏபிசி, அட போயா உனக்கு ஏபிசிடி தெரியல, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிச்சா? இல்லை, அந்த அம்மா ஏபிசிடியிலேருந்து கற்றுக் கொடுத்துச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு. ஏபிசிடியிலேருந்து கற்றுக்குன்னு படிக்க கற்றுக்கினார். ரட்சிப்பில் வந்துட்டார். எப்போவுமே பைபிள் படிப்பார். அல்லேலூயா. நம்மளதெல்லாம் பெரிய பைபிள், அவங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள் சின்னது. கோட் பாக்கெட்டு எப்போவுமே வச்சுன்னு போகிறான். கோட்டு பாக்கெட்டில் சின்ன பைபிள் வச்சுனே போகிறான். போய் பஸ் ஸ்டாப் போனாலும் எங்கே போனாலும் உடனே அதை எடுத்து படிப்பார். ஒரே அப்பப்போ படிப்பார், படிச்சுனே இருப்பாரான். அதில் ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கும் இருக்குது பைபிள், நமக்கும் படிக்க தெரியும். ஆனால் நம்மளை ஆக்குறது என்னவோ, அரைக்கிறது என்னவோ, சமைக்கிறது என்னவோ, பங்குறது என்னவோ, சாப்பிட்றது என்னவோ, இதிலே சரியா போகுது. அம்மாவும் இல்லையா? பேச மாட்டீங்களா? பெண்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவரோட
ஆண்டவர் நம்மோடு பேச நம்ம நேரம் எடுத்து கர்த்தரை பார்த்து செலவிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். இப்போ நீதிமான் அவ்வளோ பயங்கரமான பாவிகள் மத்தியில் நீதிமானா ஜீவித்தார். யாரு? நோவா. ஹல்லேலூயா. யோபை பற்றி ஒரு சாட்சி இருக்குது. அது என்னன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகொன்னா இருந்தார். இது நம்ம படிக்கணும் தெரியும். யோபு 1:8. அதே நேரத்தில் சகரியா எலிசபெத் இவங்க லூக்கா 1:6 படிங்க. லூக்கா 1:6. சகரியா எலிசபெத் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். அதான் பாயிண்ட். மனுஷருக்கு முன்னால மட்டும் இல்லை, தேவன் பரிசுத்தமானவர். அவருக்கு முன்பாகவே குற்றமற்றவளா எப்படி இருந்தாங்களா? பயத்தோட நீதியும் அவங்க என்ன செய்தாங்க? குற்றமற்றவளா நீதி உள்ளவளா ஜீவித்தார். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பரிசுத்தத்துக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி கர்த்தர் பிள்ளைகளை வாழ்க்கைகள் நம்ம என்ன பண்ண தியானிக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி எவ்வளோ பேர் ரத்த சாட்சியம் மறிச்சுங்க, எவ்வளோ சாட்சிங்கெல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த புக்குங்கெல்லாம் வாங்கி படிக்கலாம். இப்போல்லாம் புக் எடுத்து படிக்க வேண்டியதே இல்லை, யூடியூப்பில் அழகாக கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? எல்லா வாழ்க்கை சரிதிங்க, சும்மா கேட்டுன்னு தான் அழகாக வருது. சிலக்கா அத்தை யார் பார்க்குறது, இந்த வேலை அந்த வேலை, அப்படி இந்த வேலை அந்த வேலை இருந்தால் கூட ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு யூடியூப்பில் வச்சுருங்க. இப்போ சாது சுந்தர் சிங்குன்னு அவரது ஒரு வாழ்க்கை வர நாள் போடுறாங்க, ஒருத்தர் போடுறாங்க. அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீ குழம்புலாம் தாண்டி தோசைனா சொல்லி எதனா பண்ணு, ஆனால் அதிலே இருக்கணும் மனசு. ஹல்லேலூயா. அதை கேட்டுனே வேலை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே டிவியை சத்தமாக எடுத்து வச்சுட்டு இதையும் வச்சுன்னா வேலைக்கு ஆகாது. டிவியெல்லாம் அங்கே ஆஃப் பண்ணிவிடு. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீ செய்கிறியா, கிச்சனில் வேலை செய்கிறியா, இல்லை துணி துவைக்கிறியா, சமைக்கிற என்ன செய்தாலும் அதை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ண செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தூர்லேருந்து நேற்று ஒரு ஃபோன் பண்ணுச்சு. இன்னும் ஆனால் அக்கா இப்போ அவங்க அது ஃபோனில் போவோம் மெசேஜ் வராதுச்சு, இப்போ வருது. யூடியூப்பில் மெசேஜ் கொடுக்குறேன் நான். இந்த மெசேஜ் வருது, இப்போ வருது அவங்க மெசேஜ். நான் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு பசங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகுது, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க்கா. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. படிப்பு வராதது, படிப்பு வராத ஆள் வசனம் கேட்கணும்னு ரொம்ப வாஞ்சேன். அண்ணன் சண்டே சர்வீஸ் போகிறாங்க, ஏதோ கொஞ்சம் பேசுவாங்க, அவ்வளோதான். நாளெல்லாம் தினம் ஆண்டவர் நம்மளோட பேசணும்னா தினம் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்க தெரியாது. இது என்ன பண்ணுது, இப்போது வசனம் வச்சிடுறதும் உட்காந்து அருமையாக கேட்டுக்கினே சமைச்சிக்கினே அப்புறமா வச்சுட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படி வாஞ்சதாக நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பைபிள் படிக்க தெரியும், ஆனால் படிக்கிறதில்லை. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதை நம்ம உற்று பார்க்கணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து போக முடியும். அடுத்தபடியாக பரிசுத்தமாக வாழணுன்றது ஆலோசனை இல்லை, அது ஒரு கட்டளை, ஒரு ஆணை. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக கண்டிப்பாக ஜீவிக்கணும், இது ஆணை. எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்க நாடுங்கள். அப்புறம் ஒரு வார்த்தை என்னது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசணும் வசனம் மூலமானா நமக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. பரிசுத்தம் தான் உடனே டான் அப்படியே கர்த்தர் உணர்த்துவார். இது ஏன் பார்த்த, இது ஏன் செய்த, இவங்ககிட்ட இதை ஏன் பேசின, அது ஏன் பேசின, இதெல்லாம் கர்த்தர் அழகாக பேசுவார். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அது மட்டும் இல்லை,
நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு கர்த்தரே விரும்புகிறார். பாருங்கள், ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10:12. சீக்கிரம் படிச்சிங்களா? நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அவரை தேட காலம். அது மட்டும் இல்ல, நீதிக்கென்று விதை விதைக்கிறது தான் நம்ம வேலை. அவர் என்ன பண்ணுவாரு? தயவு கொத்ததா நமக்கு வந்து அபிஷேகிப்பார். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்தம் வந்து சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்தமாக தான் அந்த ஆண்டவரை தரிசிக்க முடியும். அப்படி இல்லை. பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டவரை தரிசிக்கிறது இல்லை. கிறிஸ்து தான் பரிசுத்தத்துக்கு வழி. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாவன வழி யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம பரிசுத்தமாவன இயேசு கிறிஸ்து தான் வழி. அது மட்டும் இல்லை, அவர் இருதயபூர்வமாக நேசித்தோன்னா நம்ம என்ன செய்யலைனாக்கா அவரோடு கூட நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் சீசன் எழுதுன்றது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்போ அவருடைய கற்பனையை கைக்கொள்ளும். கற்பனைன்னா வசனம். கற்பனை என்னது? வசனம். இந்த கற்பனையை நம்ம கைக்கொள்ளணும்னு கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. இது வந்து பாரமானதல்ல. இது ஒன்றும் பாரமான காரியம் இல்லை. இதை கர்த்தர் செய்ய நம்மளை அன்பு கூறும்போது அவர் வசனத்தை கை கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வசனத்தை கை கொள்ளணும். முதல்ல சொன்னால் வசனத்தை படிக்கணும், தியானிக்கணும். அடுத்தது வசனத்து மூலமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறாரோ ஒபே பண்ணணும். எஸ் லார்ட், நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு ரெடியாக இருக்கணும். இது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாரு. இப்போ கர்த்தர் நம்மோடு பேசும்போது, வசனம் பேசும்போது, அதை கை கொள்ளும்போது அதான் அவருக்குள்ள அன்பு கூறுறது. இது பாரமான காரியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்குள்ள சில அடிமைத்தனங்கள்லாம் வருது. அடிமைத்தனம் என்னான்னு சொன்னால், ஐயோ அவங்க பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அது வேற. நம்ம அந்த வழிக்கு போகலனாலும் சரி. இதுவெல்லாம் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கடை எதிர்க்கா பெரிய க்யூ. இந்த க்யூவில் லேடிஸு பாதிக்கு மேலே இருக்கிறாங்க, நிற்கிறாங்க. என்னன்னா அவ்வளோ அடிமையாயிட்டுக்கிறாங்க அவங்க கூட குடிக்கு. அப்போது குடி வெறி அது இல்லாத சாப்பாடு ஒரு அடிமைத்தனம். சாப்பாடுனா ரொம்ப சாப்பிட்டுனே இருக்கணும், எப்போவுமே சாப்பிட்டுக்கணும். நான்வெஜ்ஜில் சாப்பிடவே மாட்டேன்றது. அது மட்டும் இல்லை, சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோலே இல்லாத இருக்கிறது கூட ஒரு அடிமை தான். சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிடாத ஜீவிக்க முடியாது. அளவோடு சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, இந்த வசதியாக இருக்கணும், ரொம்ப வசதியாக ஜீவிக்கணும், அப்படி யோசிக்கக்கூடாது. கர்த்தர் இவர் சொல்கிறார், பவுல், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். எப்போ கம்ஃபர்ட் ஜோனை யோசிக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தாலும். அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே வாழ நம்ம வாழணும். அது ஒரு அடிமைத்தனம். அடுத்தது தூக்கம். சிலர் எப்பப்பா தூங்கினே இருப்பாங்க. நீங்கள் அப்படியா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூங்கினே இருப்பாங்க, அப்படி போவாங்க, வரவங்க பொழுதும் தூங்குவாங்க. இந்த வேலையை சேர்த்து தூங்கினே இருக்கிறது. இது ஒரு தூக்கம் வந்து ஒரு அடிமைத்தனம். தூக்கம் தூங்குற நேரம் நைட்டில் தூங்கணும், எப்போ மத்தியானத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே தூங்கினா நம்ம என்ன தான் சாதிக்க முடியும்? ஒன்றுமே சாதிக்க முடியாது. கர்த்தரோட வாழவே முடியாது. தூக்கம் ஒரு அடிமைத்தனம். அடுத்தது இது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குன்னா அந்த காலத்தில் ஏதோ கதை புக்கு அது இது படிப்பாங்க, குமுத்தம். இப்போ அதெல்லாம் கிடையாது. படிக்கிற அளவு இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. இப்போ டிவி வைக்கிறது,
டிவியில் சீரியல் பார்க்குறது, டிவி வைக்கிறது, டிவியில் சினிமா பார்க்குறது. நீங்கள் யாரும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதில் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, இப்போ செல்ஃபோனுக்கு இதில் கையில் எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோன் தப்புன்னு சொல்ல, இந்த செல்ஃபோனை வச்சுன்னு அப்படியே நோண்டி 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 நோண்டியே வேண்டித்தான். அது என்ன பார்க்குறாங்கன்னே தெரியாது. இதில் எப்போனா கத்துற பிள்ளைங்களே ஏதோ ஒரு சின்ன காரியம் இது பார்த்தா என்ன இருக்கிற பார்க்கலாமான்னு பார்ப்பாங்க, அது எங்கோ போய் விட்டுரும். அதில் ஒரு அடிமைத்தனம் வந்துடும். பி கேர்ஃபுல். இந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம உள்ளாகுமானா கர்த்தரோடு நம்ம பரிசுத்தமாக வாழவே முடியாது. இப்போ இந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த கிட்டே போகக்கூடாது. ஃபோன் இருக்குதா, ஒரு நல்ல வசனம் கேட்குறீங்களா கேளுங்க, நல்ல பாட்டு கேட்குறீங்களா கேளுங்க, நல்ல வசனம் படிக்கிறீங்களா எல்லாம் ஸ்துதி ஸ்தோத்திரம் வருது, எல்லாமே வருது, நல்லா கர்த்தர் பிள்ளைங்க நல்லா இருக்குது, அதெல்லாம் உபயோகப்படுத்தலாம், நல்லது தான். ஆனால் இன்னொரு காரியம் என்னன்னா, தேவையில்லாதுக்குள்ளே போகவே கூடாது. இன்ஸ்டாகிராமு எனக்கு அதெல்லாம் தெரியாது ரொம்ப. இன்ஸ்டாகிராமு, அப்புறமா வேறண்ணா ஃபேஸ்புக்கு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு. வாட்ஸ்அப்பு எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் திட்டுறாங்களாம், வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது திட்டுறது, இது வேற சண்டைக்கு போடுறது, இதெல்லாம் பிசாசுன்னு தந்துடும். பி கேர்ஃபுல். இதெல்லாம் செல்ஃபோனில் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்குது செல்ஃபோனில், அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பாருங்கள், ஸ்துதி ஸ்தோத்திரம் பார்க்கலான்னு எடுத்து சொல்லின்னுக்கிறேன். கீழே என்ன தெரியும் வருது ஆடு, என்னது ரம்மி, கரெக்ட், ரம்மி 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 விளையாடுங்கன்னு வருது ஆடு. எதில்? துதி ஸ்தோத்திரத்துக்கு கீழே வருது. பிசாசு பாரு எதில் வந்து நுழைக்கிறான். அப்போது ஜனங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுது, அட கொஞ்சம் பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பணம் வாங்கலாம், போடு ஆடு, அட அதில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படிச்சுங்க, நல்லா உத்தியோகம் பண்ணுறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க இன்றைக்கி பயங்கரமான கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடை வந்து என்ன ஆகிட்டுக்கிறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. பி கேர்ஃபுல். இது எதுக்குமே அடிமாகவே கூடாது. இதனால பாவம் வருதுன்னா கிட்டவே போகக்கூடாது. ஒரு வேளை விழுந்துட்டியா உடனே கேளு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த பாவத்துக்கு நான் போவே கூடாது, மறுபடியும் இதை தொடவே மாட்டேன், தூக்கி அப்படி வச்சுருங்க செல்ஃபோனை, தேவையில்லை அத்தை வச்சுக்கின்னு என்னத்துக்கு இவ்வளோ பாடுபடுறது. அப்போது இதெல்லாம் வந்து அடிமைத்தனத்துக்கு கூட நம்ம அப்புறம் என்ன பண்ணால், கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது, அவர் நம்மளோடு இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைங்க பாவங்களுக்குள்ள அடிமைத்தனத்துக்கு போகிற சான்ஸே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பழகுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு போகக்கூடாது. அடுத்தது, சில வேலைங்களில் வியாபாரம், அப்புறமா வேலை, இந்த வேலை விஷயத்தில் கூட என்ன பண்ணோம், பரிசுத்தத்துக்கு எடுக்கிற காரியங்கள் வரலாம். வந்தால் சிலர் வியாபாரத்தில் கள்ள தராசு, கள்ள கணக்கு, அது சில நேரத்தில் யார்கிட்டையும் வேலை செய்வாங்க, கள்ள கணக்கு எழுதினாதான் அவனுக்கு சம்பளம்ன்ற இருக்குது. உங்களால் ஒருத்தர் சொல்லிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டார், அவங்க கம்பெனியில் சொல்கிறாங்க, அது வேறு கள்ள கணக்கு எழுதினா தான் உனக்கு வேலை, இல்லைன்னா இல்லைன்னு. இல்லையா, அதெல்லாம் இல்லை, உனக்கு வேலை வேணுமா, உனக்கு சம்பளம் வேணுமா, போடு கள்ளக்கணக்கு எழுது. பார்த்தாருன்னா டக்குன்னு ஒரு புக்கு படித்தாராம். பெங்களூரில் அந்த பாஸ்டர் இருக்கிறார், அவர் அந்த புக்கை எழுதிக்கிறார். அவர் அந்த புக்கை படித்த உடனே, பார் கள்ளக்கணக்கெல்லாம் எழுதக்கூடாது, திருட்டு கணக்கெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாது, நீ இது மாதிரி செய்தினா வேலை இல்லாத போனால் கூட போதும், நீ என்ன பண்ணாத இதை செய்யாதன்னு படித்தாராம். அவருக்கு மனசாட்சி ரொம்ப வாசித்தான். உடனே அவங்க ஊழியக்கார்ட்ட யாரை தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டுக்கிறாரு, ஆட நீ ஒரு பைத்தியம், நீ வேலை இல்லாத எப்படி பழைப்ப, அது எழுது பரவாயில்ல, திருட்டு கணக்கு
சம்பாரி உன் வயிற்று பழப்பு தானே செய்கிறேன்னு ஆலோசனை சொன்னாங்களாம். ஆனால் இவருக்கு மனசாட்சிக்கு ஒத்தே வரல. உடனே என்ன பண்ணார், நேராக ட்ரெயின் ஏறி கேரளாவில் அவர் இருக்குது, அந்த பாஸ்ட் இருக்குது பெங்களூர். நான் அட்ரஸ் எனக்கு இதில் புக்கில் அட்ரஸ் எடுத்துக்கினாரு. ட்ரெயின் ஏற நேராக அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணுறது என்னக்கா வேலையே விட்டலான்னுக்கிறான். ஆடாடா அவ்வளோத்தான், நீ இப்போ அவ்வளோதான், உன் பஞ்சாயத்து பிள்ளைங்க பட்டினா சாக வேண்டியது தானாரா. என்னய்யா நீங்கள் இப்படி ஏது நீங்கள் படிச்சு தான் எனக்கு மனசாட்சி வாய்ச்சி நான் வந்தானே. இல்லைம்மா நீ என்ன பண்ண, நீ எடுத்த தீர்மானம் கரெக்டு. நீ கர்த்தருக்காக திருட்டு கணக்கு எழுத மாட்டேன், அதனால் அந்த வேலை வானான்னு நீ விட்டுட்டின்னா கர்த்தர் விற்கப்படுத்தவே விட மாட்டேன். நீ போ, தைரியமாக போன்னு சொன்னாராம். சரி நேராக வந்து வேலை ரிசைன் பண்ணிட்டார். வேலை இன்னொரு விஷயம்னா ரொம்ப படிப்பும் இல்லை அவருக்கு, ரொம்ப ஞானமும் இல்லை. இதை விட்டால் வேற எங்கன்னா வேலை கிடைக்குதான்னு சான்ஸும் இல்லை. ஆனால் கர்த்தருக்காக நான் பரிசுத்தமாக வாழணும், அதனால இந்த வேலையை விடுறான்னு விட்டால் என்ன நடந்துச்சுன்னா ஒரு அருமையான வேலை கிடைச்சிது. அல்லேலூயா. முன்னால் செய்த சம்பளத்தோட அதிகமான சம்பளம். கர்த்தர் ஒரு காலம் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்துள் முகம் பிரகாசம் அடைந்தது, அது வெட்கப்பட்டது போனதே இல்லை. அல்லேலூயா. அவருக்காக நீ செய்ய நினைச்சா கண்டிப்பாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் அந்த வேலையோ பணிபுரியும் எடுத்தியோ இந்த பரிசுத்தத்துக்கு பங்கம் வருதுன்னா விட்டால் கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் வேற வழி திறப்பார். அல்லேலூயா. ஒரு வழி அடைஞ்சா 7 வழியை திறப்பார். அல்லேலூயா. அதனால் நீ கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்தம் வந்து சூழ்நிலையே பொறுத்ததில்லை. பாருங்க, சூழ்நிலை சரியில்லை அப்படி யோசிக்காதீங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்க, இயேசு வந்து என்ன செய்தார்னா பரிசுத்தமாக வாழ்ந்தார். இன்னொரு விஷயம் பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4, 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அல்லேலூயா. அவரு நம்ம போல சோதிக்கப்பட்டோம், ஒரு பாவம் இல்லாதவராக இருந்தார். அல்லேலூயா. அதனால அவர் இருந்தார், நம்ம இருக்க முடியுமா அப்படி சொல்லாதீங்க. கூடவே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள், எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பின்னால ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மனுஷர்னா கொஞ்சம் யோசிப்போம், என்ன நினைப்பாங்கல்ல, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படி யோசிப்போம். கர்த்தர்ட்ட அப்படி நினைக்க வேண்டியதில்லை. நம்ம போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார். அவர்கிட்ட என்ன பண்ணுமா, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இந்த சோதனை வருது, இப்படி இருக்குது, எனக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்டோமா கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ வேண்டாலும் தைரியமாக அவர்கிட்ட போகலாம். ஏன்னா நம்ம போல சோதிக்கப்பட்டான். எவ்வளோ சினிமாக்காரன் எழுதலாம், நான் சினிமா பார்த்தில்ல, எங்கோ வரும்போது லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுச்சு, மனுஷன்
இந்த கடவுள் மனுஷனாக பிறக்கணும், அப்போ தான் தெரியும் இதெல்லாம் பாடுறான் அவன். அதுதான் அவர் மனுஷனாக பிறந்து நம்ம போல பல விதங்களை சோதிக்கப்பட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும், சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார். அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இங்கே போனால் இந்த சோதனை வருது, அங்கே போனால் இந்த சோதனை வருது சொல்லி பார்த்துனே பாரு. ஐயா எங்களுக்கு இறங்குங்க, இந்த சோதனை விழாதபடி நான் பாதுகாத்துன்னு கேட்டால் உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டிதான் நம்ம வேலை, உதவி கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது மட்டும் இல்லை, சூழ்நிலைனால்தான் நான் பாவம் செய்தறேன்னு யாரும் சொல்ல முடியாது. முக்கியமாக வேவுக்காரங்க எரிகோ மதில் மேலே போனாங்களா இல்லையா, தெரியும்ல? அந்த எரியோ மதில் மேலே யார் இருந்தது? யார் குடி இருந்தது? ராகாப்பு. யார் ராகாப்பு? வேசி தொழில் தான் பண்ணுகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க இந்த வேவுக்காரர். போனால் அங்கே போய் ஒரு நைட் தங்கினாங்களா இல்லையா? தங்கினாங்க. பாவமாக செய்தாங்க இல்லை. வேசி வீட்லேயே ஒரு இரவெல்லாம் தங்கிட்டு வந்தாலும் அவங்க பாவம் செய்யலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த தானியேல் என்ன செய்தார்? தானியேல் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களாம். அவங்க தேசத்தில் நல்லா இஸ்ரேல் தேசம் அருமையான சாப்பாடு. சும்மா ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான சாப்பாடு. நான்வெஜ் வேணுமா, பழம் வேணுமா, கேக்கு வேணுமா, என்ன வேணுமா அவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியும். அந்த மாதிரி சாப்பாடு அங்கே சாப்பிட்டு. அப்படி யார்? தானியேல். இங்கே வந்தால் இங்கே கூட ராஜபோஜனை கொடுக்குறாங்க நாங்கள் பாபிலோனில். அவர் தெரிஞ்சுக்கினாரு அவங்க சாமிக்கு பலி கொடுத்து அந்த மாம்சத்தை குழந்தை நமக்கு சமைச்சு போடுறாங்க, இதனால் நான் தீட்டுப்பட மாட்டேன் தீர்மானம் பண்ணி ஆனையான்னு அந்த தலைவர்கிட்ட கேட்டுக்கினா கத்தர் அதிகாரத்தை அவங்க கண்ணில் தயவு கிடைக்க வச்சார். என்ன பண்ணார்? 3 வருஷம் வெறும் பருப்பு அதெல்லாம் எனக்கு இறங்கவே இறங்காது, நான்வெஜ்ஜில் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னா இருக்கிறீங்களா என்ன தெரில. அதெல்லாம் எனக்கு இறங்காது, சாப்பிட மாட்டேன்னு. அவர் என்ன பண்ணாரா, நான்வெஜ்ஜே எனக்கு வேணான்ட்டார். ஹல்லேலூயா. வெறும் கீரை பருப்பு போதுன்றார். கத்தரால் என்ன பண்ணோம்? கத்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், நான் தீட்டுப்படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறோம். அப்போது உலகத்திலே இருக்க முடியாது, உலகத்தை விட்டு ஓடினோமா, சன்னியாசிங்களாக போயினோமா, அப்படியெல்லாம் இல்லை. இயேசு ஒரு ஜெபம் பண்ணிக்கிறார். அந்த வசனம் படிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னன்னு சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பணிங்க வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திலிருந்து எடுத்துங்கப்பா. அவங்கெல்லாம் அந்த உலகத்தில் பாவமான உலகத்தில் வாழ முடியாதுன்னு அப்படியே பண்ணாரு. ஏசினா ஜெபம் பண்றாரு, உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, தீமை நின்று காத்துக்கொள்ளுங்கன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பண்ண ஜெபம் நமக்கு பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பாக பலிக்கும். ஹல்லேலூயா. இயேசுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற சூழ்நிலை நியூஸ் பார்க்குறீங்களா என்னன்னு தெரில, நியூஸே பார்க்க முடியல, பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, அப்படிதானே? அப்பாவை புள்ள கொடுத்துடலாம், பிள்ளைய அப்பா கொலை பண்ணிடுறான், காதலை கொலை பண்ணுறான், அம்மாவை அப்பாவை பிள்ளைகள் சும்மா கொலை அனாவசியமாக பண்ணி ஒன்றுமே காரணங்களும் இல்லை. அப்படியே பொட்டுறது, வெட்டி துண்டாக வெட்டிடுறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அழைக்கிறது. ஐயோ, கேட்க முடியல, பார்க்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழறோம். காத்தே பாவமாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உலகத்திலெல்லாம் நடக்குது நம்ம செய்கிறோம். நம்ம பாவம் செய்யலாமா? பேச மாட்டீங்க.
செய்யக்கூடாது. நம்மள கர்த்தர் தெரிஞ்சுன்னுக்கிறாரு, ரட்சித்துக்கிறாரு, அவருக்காக வாழணும். சரி, அப்படி பாவம் செய்த என்னான்னு சொன்னால், இந்த இப்போ இதுக்கு முன்னால் மைனமாஸ் என்ன அது பர்மா, அப்போ பர்மான்னு கூடுவாங்க. அங்கே என்ன ஆச்சு? பூகம்பம், பயங்கர மியான்மரில் பயங்கரமான பூகம்பம், எக்கச்சக்கமான பேர் செத்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு என்ன பண்ணாங்க, நோவா காலத்தில் கூட பாவம் பயங்கரமாக இருந்தனால தான் கர்த்தர் தண்டனை கொடுத்தார். என்ன ஆயிடுச்சு, மழையே பெய்யாத நாட்கள் மழை பெஞ்சி மொத்த பேரும் அடிச்சுன்னு போய் செத்தே போயிட்டாங்க எல்லாம். நோவா அவங்க குடும்பத்தார் தான் காப்பாற்றப்பட்டாங்க. பாருங்க, அப்போ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணுமா, ஜீவிக்கூடாதா? கண்டிப்பாக ஜீவிக்கணும். உன்னால் ஜீவிக்க முடியல, கர்த்தரை கேளு, கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும். என்னன்னா, சில சொல்லுவோம், அது ஏன் சுவாபம், சும்மா சும்மா கோவம் வந்துடுது. அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு சும்மாவே கோவம் வருது. சிலர் அப்படி கோபம் வந்தால் கேளுங்க, ஆண்டவரே இந்த கோபத்தை என்னலேருந்து எடுங்கப்பா, நான் கோவப்படக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமாக கோவப்பட்டு அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்திலையும் கோவப்படாதபடி நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுன்னு கேட்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தரை கிருபை கேட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இப்போ கர்த்தர் பரிசுத்தத்தின் தரத்தை உயர்த்திட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா, அந்த நாட்களில் கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்தா, நீ கொலை செய்தா அவன் உன்னை கொலை பண்ணுவான். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. அப்போ இப்போ அந்த மாதிரி இல்லை, தரத்தை உயர்த்திட்டாங்க. என்னன்னா, நீ பிச்சையோட பார்த்தாலே உபச்சாரம் செய்தாயிற்று, கோவப்பட்டாலே கொலை செய்யறதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்றார். அதனால இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபையை கேட்கணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். நம்மை சுத்திகரித்து கொண்டு கர்த்தர் ஒரு நாள் ரட்சிப்பினால ரத்தத்தினால பரிசுத்தமாக்கிட்டார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை சுத்திகரிக்கணும். நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத செல்ஃபோனில் பார்க்குறது, தேவையில்லாத பேசுறது, வீண் வார்த்தை, அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்கள பற்றி இவங்கள பற்றி அந்த கதை இந்த கதை வெந்த கதை வேகாத கதை பேசக்கூடாது. இதெல்லாம் நம்மளை நாமே என்ன பண்ணுறோம், பாவத்துக்குள்ளாக்குறோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணுமா, சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னு கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்தமாகத்தில் பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு எதிர்நீச்சல் போடணும். எப்படின்னு சொன்னால் பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து படிங்க. சரி, நானே சொல்லிடுறேன் அது, ஏன்னா டைம் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, வேசிதனம் பண்ணாங்க. இச்சை, அப்புறமா விக்கிரகாராதனை, வேசிதனம், அப்புறம் கடவுளை பரீட்சை பார்க்கறது, முறுமுறுக்கிறது, இதெல்லாம் செய்தாங்க. எங்கே இஸ்ரவேல் எங்கேருந்து வந்தாங்க? அவங்க எகிப்து தேசத்துலேருந்து எங்கே போனாங்க? கானான் போயிடறாங்க. போகிற பிரயாணத்தை இந்த காரியங்களாம் செய்தாங்க. எப்பப்பா முறுமுறுக்குது, இதுக்கு தான் எங்களை கொண்டாந்தீங்களா, கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டாருன்னு சொல்லிட்டு இங்கே தனியே இல்லை எங்களுக்கு, இங்கே இருக்கிறதோட செத்தாலே நல்லாயிருக்கும். இதே தான் வார்த்தை அவங்களுக்கு. அப்பப்போ இப்போ நாங்கள் குடும்ப ஜபத்தில் இதுங்கெல்லாம் படிச்சுன்னு வரோம். படிக்கும் போதே பயங்கரமாகுது. செத்தாலே தேவையில்லை, செத்தாலே நல்லாயிருக்கும், போயிடலாமா திருப்பி எகிப்துக்கு, இந்த மாதிரி சொல்லி 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 செத்தா நல்லா செத்தா போயிட்டாங்க. எங்கே செத்தாங்க? எங்கே செத்தாங்க? வனாந்தத்திலே செத்துட்டாங்க. அதனால் தேவையில்லாத வார்த்தைங்க பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஏன்னா ஆண்டவரே உதச்சிங்க ஆண்டவர் அப்படி கேட்கலாம். இன்னும் கர்த்தர் செய்யிட்டாரு, என்ன பண்ணிட்டு அப்படி பேசவே கூடாது.
கத்தட்ட அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் எனக்கு உதவிச்சிங்கப்பா, இது கஷ்டமாகுதப்பா, இந்த வியாதி இப்படி இருக்குதாப்பா, இந்த தேவை இப்படி இருக்குதாப்பா, கடன் இருக்குதாப்பா. கேட்கலாமா கேட்கக்கூடாது? ஆண்டவரை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். அவரால் முடியுமா முடியாதா? முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சி கேட்டேன் நான். அது என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப கடன் ஆயிடுச்சான். கடன் வந்தால் ஒரு சபைக்கு போனால் சபையில் போன பிறகு சரி அங்கே என்ன பிரசங்க கேட்டால் தெரில, இவர் என்ன ஜாப் பண்ணான்னு தெரில. அவர் சொன்னாராம், ஏன்பா நீ ஏறக்குறை கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாராம், எப்படி இருக்குதுங்க என்னான்னு கேட்டாராம். கேட்டா, ஐயா அது ஏன் சொல்கிறீங்க, கடன் இவ்வளோ இல்லை, அவ்வளோ கடனாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ஒரு லட்சம் மாதிரி வட்டியாக கட்டியிருந்தேன். அப்படியா? இப்போ எப்படின்னா ஆண்டவருடைய கிருபையில் இப்போ ஒரு 6,000 தான் வட்டி கட்டுறேன். அது 3 மாதத்தில் அது கூட தெரிஞ்சிடறோம். நான் எப்படிப்பா, நான் எனக்கு அதுதான் தெரிலன்றாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹீ இஸ் ஏபிள். அவரால் முடியும். என்னால் முடியாதுப்பா, மாலை முடியும்ப்பா. எந்த காரியம் உங்களால் முடியலோ அதுக்காக கண்ணீர் விட்டு கவலைப்படாதீங்க. சொல்லுங்க ஆண்டவர், இது என்னால் முடியலப்பா, இது மாற முடியும். நீங்கள் இது உதவிச்சிங்கன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லை, ஒரு ஊழியக்காருக்கே பிள்ளை இல்லையா, ஊழியக்காருக்கு குழந்தையே இல்லையா. இவங்க ஜாப் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் கூட குழந்தை போய் இவங்களுக்கு குழந்தை இல்லையா. அப்போது யாரோ ஒரு விசுவாசி ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த வார்த்தை மனுஷன் உடஞ்சி போச்சு அவருக்கு. நான் ஆண்டவரே பாரு, அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி எனக்கு பிள்ளை இல்லையாப்பா, ஒரே ஒரு பிள்ளை கொடுங்கப்பா. அது கர்த்தர் அந்த வந்ததும் அந்த துக்கத்தில் ஒரு அருமையான பாட்டு கட்டிட்டார், அழகான பாட்டு. அந்த பாட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை 2 குழந்தை பிறந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டங்க வரும், துன்பங்க வரும், பிரச்சனைங்க வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. உலகத்துல தான் வரும். ஆனால் இது நம்மளால முடியலன்னா ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக துக்கப்பட்டு நேற்று ஒரு ஃபோன் வந்து இருக்கு. இங்கே வசனம் சொல்கிறதுக்கு முன்னால் ஃபோன்லேயே கர்த்தர் பேசுகிறார், யார் மூலமா. அக்கா என்னம்மா நீங்கள் சொன்னீங்க பாருங்க, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. விழுப்புரத்துக்கு ஒரு நைட் ப்ரேயருக்காக அவங்க வந்தால் நாங்களும் போனால் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி சாகணுன்னே வந்துக்குதாங்க. நான் போய் பேசினேன், என்னம்மாண்ணா, அக்கா என்னால் முடியல, என் குடும்பத்தில் என்னால் வாழ முடியல, அதனால் இனி நான் வாழறதா இல்லை, நான் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினச்சிட்டேன் காணிச்சேன். ஆட பைத்தியக்காரி, இந்த கஷ்டத்தை உன்னால் பொறுத்துக்க முடியலன்னா நீ கண்ணை மூண நேரம் செத்தினா, தற்கொலை பண்ண செத்தினா, இங்கே கண்ணை மூணா நரகத்தில் தான் கண் திறப்பேன். அது உடனே பயந்துச்சு. அது உண்மை, அது பயப்படுத்துக்கு சொல்ல உண்மை அதுதான். அப்படியாக்கா? அப்படியா? ஆமாம்மா. கர்த்தரை கேட்டால் இதுலேருந்து உனக்கு விடுதலை கொடுப்பாரு, சூழ்நிலாம் மாற்றுவார். இதுக்கு நீ செத்து போகிறன்னு நினைக்காத. இங்கே செத்து போகிறேன்னு தற்கொலை பண்ணினா இங்கே கண்ணை போனால் நரகத்தில் தான் கண்ணை திறக்கணும். அந்த வேதனை தட்டிக்கவே முடியாது. கச்சிதம் சொல்லிட்டு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் சின்ன பசங்க அவங்களுக்கு. இன்றைக்கி அந்த 2 பையன் ஒரு பொண்ணு, இவங்க நல்லா வாழ்ந்து 3 பேர் நல்லா டிகிரிலாம் படித்து எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எல்லாம் அழகாக ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. நேற்று ஃபோன் பண்ணால் சொல்லுது, அது இந்த மாதிரி சொன்னீங்க. அப்போது அதே மாதிரி கர்த்தர் என்ன நடத்தினார். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம உலகத்தில் வர கஷ்டத்துக்காக செத்து போனோம்னு நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் செத்து போனால் நல்லாக்கும், இதே தான் செத்தே போயிட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. சாவறதுக்காக கர்த்தர் நம்மளை உலகத்தில் வைக்கல. யாரோட தீரபாஷிரவரவா, கர்த்தர் யாரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, லபாஷிரவரவா. இதெல்லாம் பார்த்து கவலைப்படாத, கலங்காத.
இதெல்லாம் கர்த்தருக்கு பெரிய காரியமே இல்லை. உன் பிரச்சனைய, உன் கவலைய, உன் கண்ணீரை மாற்ற அவரால் முடியும், அவரால் முடியும். அதனால் நீ கவலையே படாத. உன் கவலையை தீர்க்கறதுக்கு, உன்னை விசாரிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை போல பாடுகள் கஷ்டங்கள் பட்டும் பாவம் இல்லாதவராக காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி முறுமுறுப்பு, இந்த மாதிரி காரியம், நம்ம இச்சை, விக்கிரக ஆராதனை, அப்புறமா இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள காணப்படக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டது. ஏன் இதில் எழுதிக்கிறாரு? 1 கொரிந்தியர் 10 13 படிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனைக்கு தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோடு கூட தாங்கத்தக்கதாக அதனை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் அவ்வளோ அருமையான ஆண்டவர். பாருங்க, இன்னைக்கு பேப்பர் படித்தாலும் சரி, டிவியில் வெறும் நியூஸ் சேனல் வச்சா கூட அதில் பயங்கரமான ஆடில் கூட பாவம் தர்ற மாதிரி போடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்டா இந்த நியூஸ் பார்க்குறோம்? நியூஸ் பார்த்தா ஆகணும், பார்த்தா தான் அதுக்காக ஜோம் பண்ண. நியூஸை போட்டால் நியூஸில் வர்றதெல்லாம் நடுவில் பயங்கரமான ஆடெல்லாம் பாவமே தான். ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ காற்று கூட பாவத்தில் நிறைஞ்சிட்டு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இது இன்டர்நெட்டு, செல்ஃபோனு இதெல்லாம் ஆபாசமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம தப்பித்துக்கொள்கிற போக்கு அவரே உண்டாக்குவார். அதனால் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். சூழ்நிலையை, சமுதாயத்தை நம்ம பழி சாட்டவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது, ஊர் அப்படி இருக்குது, உலகம் அப்படி இருக்குது, எல்லாரும் தான் பாவம் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி செய்யாது? அப்படி சொல்லக்கூடாது. யோசேப்பு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எஜமாட்டியே பாவம் செய்ய வா வா வான்னு கூப்பிட்றா, யாரும் இல்லைன்னு வான்னு கூப்பிட்றா. சட்டையை வேற பிடிச்சிட்டா. அவன் சட்டையை கட்டி போட்டு ஓட்டான் பேசாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது யோசேப்பால எகிப்தில் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு முடியுமா முடியாதா? யோசேப்பு இன்னொரு விஷயம் இருக்குது, வசனம் யோசேப்பு பற்றி. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அல்லேலூயா. நம்ம பாவத்துக்குள்ள ஓடாது இருக்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? கர்த்தரோடு நம்ம இருக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு எப்படி இருக்கணும்னு முதலே சொன்னேன் நான். அப்போது அதே மாதிரி எகிப்தில் பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டார் யோசேப்பு. தானியேல் பாபிலோனில் பரிசுத்தமாக காத்து கொண்டார். அல்லேலூயா. பாபிலோன் சொந்த ஊரில் அடிமையாக பிடிச்சின்னு வந்தாங்க. அந்த இடத்துல ஐயோ அந்த மாம்சத்தையும் அந்த இது, ஐயோ இந்த விற்கிறது படைத்தது நான் சாப்பிட மாட்டேன், நான் தீட்டுப்பட மாட்டேன்னு வேண்டான்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சும்மா விடலை. ஒரே தரிசனங்க வெளிப்பாடுங்கெல்லாம் கொடுக்குறாரு. அடாடா, அவன் ராஜா கனவு கண்டா, அந்த கனவையும் சொல்லு கருத்தம் சொல்லுன்னா யாரால் சொல்ல முடியும்? அடாடா, இந்த மந்திரக்கான எவனும் சொல்ல முடியல, எல்லாம் கழுத்தை வெட்டி போட்டுருன்ட்டார் ராஜா. இவங்களுக்கு தெரில யாருக்கு? இந்த தானியலுக்கு, சாதராக், மேஷாக் ஆபேதுக்கு தெரில. அப்புறம் உங்களை கூப்பிட்றாங்க வெட்டுறதுக்கு, தலையை வெட்டுறதுக்கு கூப்பிட்றாங்களா? அப்படியா? ஏன் என்னத்துக்குன்னா இந்த மாதிரி விஷயம் ராஜா கண்ட கனவு யாரும் சொல்ல முடியலாம். ஆடாட கொஞ்சம் டைம் கேளுங்க, டைம் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க டைம் கேட்டுக்கின்னு இரவில் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அருமையாக வெளிப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்துதுன்னா எல்லார் உயிரும் காப்பாற்றப்பட்டுச்சு,
எல்லா ப்ரமோஷனுங்க ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால் நம்ம கர்த்தர் கண்டிப்பாக இப்படி செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அப்படி இருக்கு. 1 பேதுரு 2:9 படிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்து ஆசாரிய கூட்டமா மாத்திட்டாராம், மற்றவங்களுக்கு போய் சொல்றதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லை, அடாடா இவங்க என்ன ஆளுங்கப்பா, பாவம் செய்யறதெல்லாம் காமன் தானே, அது கூட செய்ய மாட்டேன்னு கிண்டல் கேலி பண்ணுவாங்க வாலிப பிள்ளைங்க. கவலைப்படாத, இன்னைக்கு இந்த கிண்டல் கேலியை பார்த்தா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஆமாவா இல்லையா? இந்த கிண்டல் கேலி இப்போ முக்கியமா, பரலோகத்துக்கு போகிறது முக்கியமா? எது முக்கியம்? பரலோகம்தான் முக்கியம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இப்போ எப்படி இருக்கு நம்ம இந்திய தேசம்? இந்திய தேசம் மேலே உலகமெல்லாம் எப்படி ஆயிட்டுக்குதுன்னா சோதேம் குமாரா பட்டணமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எங்கே நியூஸ் பார்த்தாலும் இவங்க பாலியல் பலாத்காரம், அங்கே பாலியல் பலாத்காரம், 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை. படிக்கிறோமா இல்லை? நியூஸு பார்க்குறோமா இல்லையா? ஐயோ, தமிழ்நாட்டில் தான் சரியில்லைண்ணா. தமிழ்நாடு இல்லை, நீ எந்த ஸ்டேட்டில் போ, எல்லா ஸ்டேட்டில் அதே தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரே பிசாஸ் தான் கிரியை செய்யும். ஆந்திராவில் அவன் தான், தெலுங்கானாவில் அவள் தான், கர்நாடகாவில் அவள் தான், கேரளாவில் அவள் தான், நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துல அவன் தான் கிரியை செய்கிறான். அவனுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, நம்ம மட்டும் ஏன் நரகத்துக்கு போனோம், இந்த ஜனங்களாம் விட்டா இவங்களும் பரலோகத்துக்கு போவாங்க, 4 பேர் இவங்களும் கூட கூட்டின்னு போயிடுவாங்க. அதனால் இவங்களை எப்படின்னா இட்டுன்னு போனோன்னு இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடக்குதா இல்லையா? இதுதான் சோதேம் குமாரா பாவம். இது இல்லாத என்னது ஓரிரை சேர்க்க வேறு, இதுதான் ரொம்ப முக்கியமான பாவம் சோதேம் குமாரால். அந்த சோதேம் குமாராக்கு என்ன வந்துச்சு தண்டனை சொல்லுங்க? என்ன வந்து? அக்னி இறங்கிடுச்சு. அக்னி இறங்கி மொத்தம் எல்லாமே எரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பாவத்தில் ஜீவிப்போமானா கர்த்தர் நமக்கு கூட தண்டனை வரும், ஏன்னா சோதேம் குமார் ஆயிடுச்சே. ஆனால் நம்ம கர்த்தருக்காக ஜீவிப்போமானா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், வசனத்தை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ரத்த கோட்டையில் என்னை வைத்து கொள்ளுங்க சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. என் கைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த கை உமக்காக தான் நான் ஏதாவது செய்யணும், கால்களில் உமக்காக தான் நடக்கணும், கண்களை உமக்காக தான் பார்க்கணும், காதுகளை உமக்காக கேட்கணும், இந்த வாய் உமக்காக பேசணும், உமக்காக பாடணும். இப்படி நம்ம செய்வோமானா நம்ம அவயவங்களை காத்துக்குவார், நம்ம காத்துக்குவார். நம்ம மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க, வீட்டாரெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ இது கர்த்தர் நம்மிடத்தில். அப்போது அவருடைய சட்ட நிழலுக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே போயிடலாம். உங்களோட பாதுகாப்பில் வச்சுங்கப்பா, இந்த உலகத்தெல்லாம் கரைப்படவே கூடாதுன்னு கேட்டால் கர்த்தரே செய்வார். இன்னும் ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், அது என்னன்னா மன்னிக்கணும், மறக்கணும். இதெல்லாம் என்னன்னா நம்ம பரிசுத்தத்துக்கு கடந்து போகிற ஒரு காரியம். மன்னிக்கிறது என்ன அது? அது அந்த மாதிரி துரோகம் பண்ணாங்க, அப்படி பேசினாங்க, அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஒன்று ரட்சிக்கப்படும் போதே நம்ம பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினேன்னு புதிதாக்கிறார் கர்த்தர். ஆனால் கூட அப்பப்போ இந்த பிசாசங்கிறானே ஏதோ ஒன்று பிரச்சனை கொண்டாந்து யாரையோ ஒன்று பேச வைக்கிறான், யாரோ ஒன்று திட்ட வைக்கிறான், யாரோ ஒரு சண்டை போட வைக்கிறான்,
பக்கத்து வீட்டுக்காரோ அக்கத்து வீட்டுக்கு அவங்களும் ஏதோ நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா அவங்கள மன்னிக்கிற கிருபை கேட்கணும். அல்லேலூயா. இப்போ எப்படி நம்ம மன்னிக்கிறதுக்கு இது சில வசனம் சொல்லி முடிக்கலாம். மத்தேயு 5:44 சத்துருக்களை ஸ்நேகிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. படிங்க. இது நம்ம கிறிஸ்துவோட வாய்ப்பாடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மன்னிக்கிறது? எனக்கு நான் தான் முதல் பாவி. அதில் என்னன்னா, யாருன்னா ஒன்றும் சண்டை போட மாட்டேன், சின்னதுலேருந்தே சண்டைக்கு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவளை போய் பாருங்கள் எப்படி யாருன்னா அப்படி சொல்லுவாங்க, அந்த சின்னதில் சாட்சி இருக்குது. ஆனால் ஒரு பொல்லாத குணம் இல்லை. என்ன இருந்துச்சுன்னா, யாருன்னா ஒன்று பேசினா முகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். சின்ன காரியத்தை கூட மன்னிக்க முடியாது. அதுதான் பயங்கரமான பாவம் என்னில் இருந்தது. அப்போது கர்த்தர் என்ன செய்தார்னா, எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே அந்த மன்னிக்கிற புத்தியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கூட சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனைங்க வரும். ஆனால் உடனே ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா, நம்ம மற்றவங்கிட்ட கசப்பு வரக்கூடாது. நேற்று ஒருத்தட்டு ஒரு பொருள் வாங்கின சொன்னோம். என் ஸ்டூடெண்ட் தான் அவர். சரி மேடம் நான் வாங்கினு தரேன்னு. சரி வாங்கினேன். காற்று பார்க்குறோம். அவர் ஃபோன் பண்ணப்போ எடுக்க முடியல. எங்களுக்கு ஸ்டேஷனில் உட்காந்து ஃபோன் அடிக்கிறோம், ஃபோனே எடுக்கலை. என்னான்னு நினைக்கிறது. சரி ட்ரெயின் ஏறி வந்து சேர்ந்துட்டோம். திருப்பி எனக்கு ஃபோன் பண்ண வேறு ஃபோன் அட்டன் பண்ண சரியாக போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில் ஞாபகப்படுத்துகிறார். இப்போ நீ ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலை, பின்ன ஆகிடும். கசப்பு வருமா வராதா? அல்லேலூயா. ஏன் ஃபோன் எடுக்கலை, ஏன் ஃபோன் எடுக்கலை, என்னத்துக்கு எடுக்கலை, இப்படி எண்ணம் வருதுல்ல. ஒரு நானே ஃபோன் பண்ணேன். என்னப்பா நேற்று ஃபோன் பண்ண எடுக்கலை நீ? அவர் சொன்னார், இல்லை மேடம் நான் வந்தேன், நீ ஃபோன் எடுக்கலை, சும்மா வந்து படுத்தேன். எப்படி தூங்குன்னு எனக்கே தெரில, நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா உங்கள் ஃபோன் வந்துக்குதுன்னு. சரி சரிப்பா பரவாயில்ல, சரி நான் இன்னொருத்திட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். சரி கொடுத்து அனுப்புப்பா. இப்போ கிளியர் ஆகி போச்சு இல்லையா? எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது, அது வளர விடக்கூடாது. வளர விட்டால் என்ன ஆகும்னா கசப்பு வரும், மற்றவங்க மேலே கசப்பு வரும். மன்னித்து மறந்துடணும். நம்மளே ஃபோன் பண்ணி பேசலாம். என்னை விட என் ஸ்டூடெண்ட்டு, என்னை விட சின்ன பையன், நான் போய் நான் அவனை கேட்கணும், அவன்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கணும். நோ, அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சா பரிசுத்தை காத்துக்கொள்ள முடியாது. நம்ம இறங்கி போகலாம், நம்ம தாழ்ந்து போகலாம், நம்ம விஷ் பண்ணலாம். இல்லை என்னை விட எவ்வளோ சின்னவன் இன்னும் ஏன் நான் போய் விஷ் பண்ணுவேன்? இல்லை, பிரைஸ் தி லார்ட் நீங்களே சொல்லுங்கள். அல்லேலூயா. பார்க்காத அப்படி திரும்ப பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்கள். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லாமல் சொல்லக்கூடாது, சொல்லலாம். ஏன்? நான் ஆண்டவரோடு சரியாக இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையாக ஜீவிக்கணும், நான் பரிசுத்தத்தில் கடந்து போகணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கு. நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மற்றவங்க மீது கசப்பு வைத்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம விரோதிகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? அப்படி கர்த்தர் தானே சொல்லிக்கிறாரு. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, என்னோ பேசிட்டோம் பரவாயில்ல, நீங்கள் ஆசீர்வதிச்சு அப்படி பண்ணுவீங்களா? ஜெபம் அந்த மாதிரியே பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? ஒரு அலையில சொல்லாமா? நான் எல்லாரோட சமாதானமாக இருப்பேன். அல்லேலூயா. இங்கே சர்ச்சில் வந்து கூட ஒருத்தர் பார்க்காத பேசாத போகிற ஆளுங்க இருக்கிற மாதிரி நான் உணர்த்தப்படுறேன். எனக்கு யாரும் சொல்கிறதில்ல, இங்கே யாருக்கும் எனக்கு தெரியாது. யார்கிட்டையும் எனக்கு பேசக்கூட நேரங்கிறது வருவேன், ஆராதனை வச்சு போயிட்டே இருப்பேன். ஆவியான உணர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க இல்லை இப்படி திரும்பி அப்படி போகக்கூடாது. இப்படி திரும்பி போனாங்களே கூப்பிட்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுங்கள். சொல்லாமல் சொல்லக்கூடாதா?
சொல்லாமல் சொல்லக்கூடாதா? கர்த்தர் சந்தோஷப்படுவார். பாரு, என் பிள்ளை எனக்காக வேண்டி என்ன பண்ணுது, எவ்வளோ வைராக்கியமாகுது பார். சொல்லுவார சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், இந்த மாதிரி ஆட்களுக்காக ஜெபிக்கணும். பாருங்க, யோசேப்பு என்ன பண்ணார், சொந்த சகோதரி என்ன பண்ணார், துரோகம் ஒன்றுமே பண்ணல. துணியை கிழிச்சி துணியை கட்டி போட்டு குழியில் தூக்கி போட்டு குழியிலேருந்து எடுத்து விற்று போட்டு என்ன வேலை பண்ணாங்க. நம்மலாம் மன்னிச்சிருப்போமா? ஐயோ, யாரோ செய்தா பண்ணல, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒரே ரத்தம், இப்படி துரோகம் பண்ணாங்களே யோசிப்பால. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. எல்லாரையும் குழந்தை நிற்க வச்சார். அவங்கள என்ன பண்ணாரு, மன்னிச்சார். அல்லேலூயா, மன்னிச்சார். பயந்தாங்க, நடுங்காங்க, அழுதாங்க. அவங்க அப்பா செத்துட்டு போயிருக்கு. நான் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வம்சத்தையே, நம்ம வம்சத்தை காப்பாற்றணும்னு நீங்கள் தீமைக்கு செய்தாங்க, அது நன்மைக்காக முடிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லி மன்னிச்சாரு. அந்த மாதிரி நம்ம மன்னிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, என்னடா அவங்க இவங்கன்னு பேசாத. கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுறாராம், மழையை பெய்ய பண்ணுறாராம். இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு மழை கொடுக்கலாம், இவங்க பொல்லாதவங்க மழையை பெய்யணும் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். இல்லை, அப்போது நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளும் இருக்கணும். இது கர்த்தர், இந்த வசனத்தை தான் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, பிசாசை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாபம் பண்ணக்கூடாது. யூதா 9ஆம் வசனம் படிங்க. யூதா 9. பழி வாங்கிறத கர்த்தரை எடுக்கக்கூடாது, அது கர்த்தருக்குரியது. பழி வாங்கக்கூடாது. யூதா 9. தூஷணமாய் குற்றப்படுத்தாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்றார். பிசாசே பண்ணுவானா, மற்ற ஜனங்களை நம்ம ஏன் செய்யணும்? அல்லேலூயா, அது செய்யவே கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம துன்பப்படுத்துவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்கே உங்களுக்கு வசனம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராக்டிக்கலாக அங்கே வந்துடும். இது வேலைக்கார பொம்பளையே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் மாதிரி படுது. அது என்னன்னா, நம்ம ஜபத்துக்கு கூப்பிட்றோம். எதுக்கு? வீட்டில் வைக்கிறோம்ல ஜபம், வாமா நான் கூடுன்னு தர வராங்க. அவங்க ஜபத்துக்கு கூப்பிட்டோம், நம்ம போகிறோம்ல, அதில் ஒரு ஏதோ ஒரு இது கர்த்தர் மன்னின்றார். அப்புறம் ஒரு யோசனை கொடுக்குறாரு, ஒரு நன்மை செய்யணும். ஒரு முதல்ல கொஞ்சம் அரிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், திருப்பி அம்மா அரிசி எடுத்து வச்சுக்கிறேன், அப்புறம் வயிற்றுன்னு போகணும். எதனா ஒரு நன்மை செய்யணுமா? அல்லேலூயா. அப்படி நன்மை செய்யும்போது என்ன இப்போது, கசப்பு வெறுப்பு எல்லாமே போயிடும். அல்லேலூயா. அதனால் அந்த தருணத்தை நம்ம செய்யும்போது, மற்றவர்களோ நம்ம சமாதானமாக இருக்கும்போது, சத்துருங்களை கூட அவங்க சிநேகிதராக மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் பிரயோஜனமாச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. இது என்ன பண்ணனா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லிவிடுங்க. அல்லேலூயா. ஏன் சொன்னாக்கா கர்த்தர் நாம மகிமைப்படும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு ஒரு பெரிய வெற்றி ஜெயம். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மதி ரபா லபாத்தியர வரபா, ஓ ரபா லபாத்தியர வரபாஷ்யல வரபா, ஓ ரபா லபாத்தியர வரபாத்தியர வரபா. எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரி ஐக்கியத்திற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர், ஜீவனோட நீ பரிசுத்தராக எங்களோட பரிசுத்தமாக இருக்கும்படி ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே விரும்புகிற தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறையா. அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, கையில் காலில் விழாவில் ஆண்டவரே குத்தி 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 ஆணி வச்சு அடித்தாங்கப்பா. ஆண்டவரே துன்புறுத்தினாங்கப்பா. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிதாவே இவளுக்கு மன்னியும், இவள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்காள் என்று அவளுக்காக பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்டீங்கப்பா. உம்மை போல் நாங்கள் வாழ, மன்னித்து மறக்க,
ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இப்படி செய்வதனால ஆண்டவரே கர்த்தாவே ஒரு அக்கினி தழல் அவங்க மேலே நம்ம குதிக்கிறோன்னு வசனம் சொல்லுதப்பா. அது மட்டும் இல்லைப்பா, இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க நீ வல்லவராக இருப்பதற்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஓ ரபா ஷிரவரபா வந்த ஒவ்வொருவருக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா நீ யாரோட என்ன பேசுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ப்பா. தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே, தொடர்ந்து பேசுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுக்கு எவ்வளோ தேவையோட பாரத்தோடு வந்திருக்காங்கப்பா. ஆண்டவர் முதலே ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா. இருளான சூழ்நிலையாக இருக்குதா, இருளான சூழ்நிலையாக இருக்குதா, குடும்பத்திலையா, சபையிலையா, வேலை செய்கிற ஸ்தலத்தில், எந்த இடத்துல வெறுமையான ஆண்டவரே இருளான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிடையாது. நீ ஒரு வார்த்தை சொன்னா எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். அதற்கு ஆம்பி சோத்திருக்கிறோம். என்ன தேவையில் வந்திருந்தாலும், என்ன பாரத்தில் வந்திருந்தால் இந்த வேலை லலபா சீரவரபா கீரவரா ஓரபாலவா தீரவரபா கீரவரவா இந்த வேலையில் குடும்பங்களில் வெளிச்சம் உண்டாகட்டப்பா. நீங்கள் சொல்லுங்கப்பா, அற்புதம் செய்யும். கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க, கடன் தொல்லையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க, வியாதியெல்லாம் மாற்றுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா. ஓ ரபாரபா சீரவரபா ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையிட்டோம். குடும்பங்களில் மனசாவும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாதபடி இருக்கிற குடும்பங்களில் சமாதானத்தை நீ கட்டளிடுங்கப்பா. சோத்திரிக்கிற ஐயா, இனி குடும்பமாக சந்தோஷமாக சமாதானமாய் வாழட்டோம்ப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே அடங்காத சூழ்நிலை இருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் மறந்துருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டோம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. பரீட்சை எழுதி முடித்தவர்கள் திருத்துறை கண்ணில் தயவு கிடைத்து நல்ல மதிப்பெடுத்து பாஸ் பண்ண உதவிச்சு. என்ன பாரத்தோட என்ன தேவையோ டீர் வரபா தேர வரபா இந்த வேலையில் இங்கே வந்திருந்தாலுங்க தாவே அற்புதம் செய்ய வேணுமா நோக்கி கெஞ்சுக்கிறப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தோம். எந்த காரியத்துக்காக யாருக்காக வேண்டி பாரத்தோடு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாளோ அதை நீங்கள் பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன். அற்புதம் செய்யுங்க. நாம் மைப்படுத்தி கொள்ளுங்கப்பா. சோத்திரிக்கிற ஐயா, பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துகிறப்பா. உடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகபலம் ஜீவனை தாங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அசிஸ்டன்ட் பாஸ்டர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா, ஊரில் யாரோ எங்கோ இருக்கிறாங்க சொந்தக்காரர் தெரிஞ்சுங்க, அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த காரியத்தை நீங்கள் வாக்கிச்சிங்க. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிற ஐயா, கேட்ட சத்தியத்தை உள்ளத்தில் எழுதி விடுங்கப்பா. அநேகர் கதை சொல்லட்டும். இப்பொழுதில் வாழ்நாளெல்லாம் அதை கர்த்தாவை கடைப்பிடிச்சிட்டோம். அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். இந்த வாரத்தில் நடக்க போக ஆராதனைகள்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, குட் ஃப்ரைடே ஆராதனை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஈஸ்டர் ஆராதனை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரிக்கிறையா, எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க. அற்புதம் செய்யுங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்ய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் மத்தியில் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சகோதரர் மத்தியில் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சகோதரர் மத்தியில் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. இந்த சுற்று வட்டாரத்திற்கு எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டப்பா. வரப்போகிற பிபிஎஸ்ல எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ளணும். அதன் மூலமாக அநேக பிள்ளைகள் அவள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அப்படி நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. சோத்திரிக்கிறையா, பாஸ்டரம்மாவுக்கு தாவே ஆசீர்வதித்து நல்ல சுகபலம் ஜீவனை கொடுத்து பாதுகாத்துக்கணும். பாஸ்டர் மனைவி பிள்ளையை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்காரி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வந்த விசுவாசிகள் வராதவர்களை கூட நினைக்கிறோம்ப்பா. அவளுக்கு கூட தேவையை சந்தித்து அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். நாமத்தை மயப்படுத்திக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி
கிருபியினால இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமானமாய் வாயை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா.